எத்தனையோ எனக்கு சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க. ஆனா நான் படுற கஷ்டத்தை ஒருத்தர் கூட வந்து என்ன பண்ணல, விசாரிக்கல. என்ன என் கிட்ட வந்து ஆறுதலா சொல்றது கூட யாருமே இல்ல. அப்படி நம்ம சொல்லி புலம்புறோம் பாருங்க. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மனிதர்கள் நம்மளை விசாரிக்க மாட்டாங்களா? அவங்க நம்ம பிரச்சனையை பார்க்க மாட்டாங்களா? அவங்க நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்ற மனிதர்களிடத்தையே நம்ம நாடி தேடி ஓடி போகிற ஒரு சூழ்நிலை பாருங்க. ஆண்டவர் நமக்கு அழகா பேசுறாரு பாருங்க. நீ உபத்திரவப்படும் பொழுது, நீ கதறும் பொழுது, நான் உன்னை பார்க்கிற தேவனா இருக்கிறேன். உன்னுடைய கூக்குரலை நான் கேட்கிற தேவனா இருக்கிறேன். உன் வேதனைகளை நான் என்ன பண்ணிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். யாத்ராகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 31வது வசனம் இப்படி சொல்லுகிறது. யாத்ராகமம் 4:31 நீங்க வாசிச்சீங்கன்னா, ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தேவனை தொழுது கொண்டார்கள். அப்ப உபத்திரவத்தின் காலத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பார்க்கிற தேவனா இருக்கிறேன். உன் உபத்திரவத்தை நான் பார்க்கிறேன். நீ குக்குடில் இருக்கிற சத்தத்தை நான் கேட்கிறேன். நீ படுகிற வேதனைகளை நான் என்ன பண்ணிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்.